ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டுக்காரர் ஃபஸ்ட்டு ஜாக்கெட் தைக்கணும்னாங்க. நான் ஃபஸ்ட்டு பெட்டிக்கோட் தைச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் ஜாக்கெட் தைக்கலான்னு சொன்னேன். அவங்களும் சரி தைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாப்பாவுக்கு உடம்பு உயரம் வந்து 12 போதும்ப்பா. சரியா, 12 உயரம் போதும். சுற்றளவு வந்து ஒரு சுற்றளவு தான் 13 போதும். இப்போ இதில் மொத்தமாக சேர்த்தா 26. இப்போ நம்ம இப்போ தான் கட் பண்ண போகிறோம். நீங்கள் கட் பண்ணுறீங்க, நான் கட் பண்ணுறேன். இந்த இடத்துல இதுலேருந்து இது நேராக மட்டும் கட் பண்ணணும், கடைசி கழுத்து கட் பண்ணணும். கோடு போட்டிருக்கேன் இந்த இடத்துல இந்த கோடு இருங்க, நான் கொஞ்சம் கொண்டாங்க. இந்த ஒயிட் இந்த ப்ளூ கலர் விட்டுட்டு ஒயரை ஃபஸ்ட்டு சுற்றளவு மட்டும் வெட்டி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த இதை வெட்டுங்க, இதை வெட்டுங்க. விடுங்க, நான் வெட்டிக்கிறேன். அடுத்தது கரெக்டாக எடுத்தீங்க. இந்த பக்கம் ரொம்ப இல்லையா? அதான் கம்மியாக இருக்குமா? கொஞ்சம் தள்ளி ஊற்றிக்கணும். அவ்வளோதான். சரி, வெட்டியாச்சா? இப்போ இது வந்து டாப்பா? டாப், ஆமாம் டாப்பு. இப்போ நம்ம கழுத்தை வெட்டுவோமா? இதிலே பாவாடை எடுக்கணும். ஆமாம், அதில் பாவாடை எடுக்கணும். நான் சொல்கிறேன், ஒன்று போல் வெட்டணும். இங்கிருந்து மடிக்க கரெக்டாக வெட்டலை. லைட்டாக மட்டும் இல்லை காசா. இருக்கா? நாளாக மடிச்சாச்சு. நாளாக மடிச்ச பிறகு இப்படி இந்த பக்கம் உங்கள் பக்கம் வர மாதிரி போடுவோம். இது வந்து முன்கழுத்து. ஓ, கழுத்துக்கு இது முன்கழுத்து. சரி, இது ஆம்கோல் கைக்கு. இப்போ ரெண்டுக்குமே ஒரு இதில் போட்டுக்கோங்க. கழுத்துக்கு ரொம்ப சின்னதாக வச்சு அவ்வளோ இருந்தாலே போதும். இது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்று தான் எடுக்கணும், கொஞ்சம் உள்ளடக்கிய போடணும், இல்லை ஓரம் தைக்கணும். அதனால் கொஞ்சம் உள்ளடக்கிய போட்டு இறக்கும். மறுபடியும் வந்து நம்ம 2 இன்ச்சு போட்டால் போதும். இந்த வரைக்கும் வெட்டி கூட தானே 2.5 இன்ச்சு போடுறேன். 2.5 இன்ச்சு இங்கேருந்து இப்படியே உங்களுக்கு. இது வந்து கழுத்து. இது கழுத்து. அப்புறம் இது ஒரு 2.5 இன்ச்சு இருக்கட்டும். இதுக்கு இங்கிட்ட ஆம்கோல் போட்டிருக்கேன். இதையும் இப்படி வெட்டிட்டோம். சரியா? ஓகே. இதுக்கப்புறம் ஒரே இதில் இந்த சைடு ரெண்டு கைக்குமே சேர்த்து 2 கைக்குமே சேர்த்து வெட்டிடலாம். அப்படி வெட்டுங்க. இது இந்த 2 கை இந்த வளைவை கரெக்டாக கட் பண்ண எடுத்துட்டிங்களா? அப்புறம் கழுத்தை கட்டணும். இந்த ஒரு கழுத்தை மட்டும் ஃபஸ்ட்டு மேலே உள்ள கழுத்து மட்டும் அந்த இதை நம்ம இது வரைக்கும் மட்டும் வெட்டணும். துணி நீங்கள் விடுங்க. வெட்டிங்களா? போதும். வெட்டினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது நமக்கு ஜாயிண்ட் அடிக்கணும். அப்படின்னா சத்தமாக பேசுங்க, கேட்காது. ஜாயிண்ட் அடிக்கணும், அதனால இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டோம்னா சரியாக கட் பண்ண பாருங்கள். இந்த இது சேர்த்து எல்லாத்தையும் வெட்டிட்டீங்க. இப்போ பின்கழுத்து கொஞ்சம் இறக்கமாக எடுத்துக்கலாம். இருங்க. பெண்கழுத்தை இதே அளவுக்கு தான் எடுக்கணும். இந்த கழுத்து எப்படி இருக்கோ அதே கழுத்து அளவுக்கு தான் இது வரணும். இப்படி வந்த பிறகு பின்கழுத்தை கொஞ்சம் இறக்கி எடுத்துக்கலாம். ஓகே. இதையும் கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது ஃப்ரெண்டா? இது முன்னாடி பொம்மைக்கு போடுற மாதிரிலாம் இருக்குது. இவ்வளோ சின்ன கழுத்து இருக்கும். சின்ன கழுத்து. இப்போ ஓரம் அடிப்பீங்கல்ல, விரியும். ஓரம் அடிக்கிறதுனால இப்போ நீங்கள் வந்து இப்படி பெருசாக ஓரம் அடிப்பீங்க. இப்படி தைக்கிறதுனால கொஞ்சம் இறங்க தான் செய்யும். இல்லை, என் மகன் மண்டை இவ்வளோ தான் இருக்குவான்னு கேட்குறேன். பேர் ஒன்றும் இல்லை. பேரும் கொஞ்சம் இந்த முன்கழுத்தவனே இறக்கிக்கலாம். எனக்கு உடம்பு தான் டவுட்டாக இருக்குது. சின்ன மோனிக்கு போடுற மாதிரி இருக்குது, குட்டி பாப்பாவுக்கு போடுற மாதிரி. ஓகே. குட்டி பாப்பாவுக்கு அப்படி இல்லைன்னா என் அண்ணன் மகளுக்கு போட்டுருவோன்னே. உங்களுக்கு இது டவுட்டாக இருக்குன்னா கொஞ்சம் கழுத்து இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கோங்க. கழுத்து இறக்குனாலே உள்ளே ஈஸியாக போகும். சரி, இது முடிச்சுட்டா இனி பாவாடை வெட்டும். இதை தைக்க தேவையில்லையா? இப்போ ஓரம் தைக்கணும். பாவாடை துணி எடுங்க, பாவாடை வெட்டணும். இதை மட்டும் வெட்டுங்களா ஃபஸ்ட்டு. இந்த இதை எக்ஸ்ட்ரா வெட்டி விடுங்க. நானும் வெட்டி பழகிறேன்.
வெட்டிட்டீங்களா? எடுத்தது ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதில் ரெண்டாக வெட்டணும். வெட்டினா தான் பாவாடைக்கு எவ்வளோ எடுக்கலாம் பார்க்கலாம். இதுலேருந்து ரெண்டாக வெட்டணும். நல்லாதான் இருக்குது. நீளம் எவ்வளோ வைக்கணும்? நீளம் இடுப்பளவு சுற்றி பாப்பாவுக்கு 18 இடுப்பளவுனா இடுப்பளவு நீளம் போதும். 18 இன்ச்சு துணி எடுத்தால் போதும். சுற்றளவு கேட்கல, நீளம். நீளமா? இறக்கம் இறக்கம் அதே ஒரு 18 எடுத்தால் போதும். கொஞ்சம் கட்டையாக இருக்குது 18. இந்த ப்ளூ வேண்டாம், இது வந்து விட்டுட்டு எடுக்கணும். இந்த 18 தான் இருக்கா, இது போதும். ஓகே. இருந்தாலும் இல்லைன்னா அதோட சின்ன பிள்ளைக்கு தானே. 17 எப்படி இந்த சைடு வெட்டிடவா? இருங்க 17 இப்படி இங்கே கூட போடக்கூடாது. அப்படி போடலாமா? ஓகே. இறக்கம் சொன்னால 18. நீளம் அது ஒரு 18 இருக்கும். ரெண்டு பக்கமும் சேர்க்கணும்ப்பா. நீளமே உள்ளதானா? அப்புறம் அவன் ஷார்ட்டாக தான் இருக்குமா? பெட்டி இல்லைப்பா, கொஞ்சம் பெருசாக இருக்கும். சுருக்கு வைப்பீங்க, அதனால இது நீ பெட்டிக்கோடு வந்து ஷார்ட்டாக தான் இருக்குமா? ஷார்ட்டாக தான் இருக்கும். முட்டளவுக்கு தான் இருக்குமா? தான் இருக்கும். சரி சரி, அதான் கேட்கேன். தெரியாமல் தான் அவ்வளோதான் இருக்கும். தெரிஞ்சிக்கலாமேன்னு கேட்டேன். ஓகே. அப்போ எத்தனை வைக்கணும்? 18 வைக்கணும். இப்போ நான் இதை வெட்டிடவா? வெட்டிடுங்க. நீளமா? ஒரே நீளம் தானே? ஒரே நீளம் தான். இல்லை கொஞ்சம் நான் கட் பண்ணிக்கிறேன். இல்லை இது இப்போ இதில் பாதிப்பா, இதில் பாதி தான் வேணும் நமக்கு. இதை இப்படி கட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. இப்படி கட் பண்ணுங்க. அதுக்கு தான் எத்தனை இன்ச்சு வைக்கணும்னு கேட்டேன். அப்படி கணிப்புலாம் கிடையாது, குத்து மதிப்பு தான். இதுக்கு வந்து ஒரு நம்ம எவ்வளோ சுருக்கு வைக்கிறோம் இப்போதைக்கு போதும். சுருக்கு எடுத்து தானே இது பண்ண போகிறோம். அதனால இது எவ்வளோ வேணும்? இல்லை அளவு எதுவும் உண்டா? சும்மா இந்த இருக்குல்ல, இதுக்கு நம்ம சுருக்கு எடுப்போம். சரி ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு. சும்மா குத்து மதிப்பு. குத்து மதிப்பு இப்போ நான் பழகிறேன். அளவெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஆமாம், குத்து மதிப்பாக தான். சரி சரி. இப்போ நான் கோடு போட்டெல்லாம் இந்த இடத்த வெட்டுங்க. ப்ளூ கலரை வெட்டுங்க. ப்ளூவை பாவாடைக்கும் சட்டைக்கும் செட் ஆகுமா? செட் ஆகுமே. நீ செட் ஆகாது. செட் ஆகி காட்டுறேன் நான். கோடு எப்போதே நான் தச்சு முடிக்க போகிறேன். இருங்கப்பா, இருங்க. இருங்க வந்துட்டா இது பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். சரி, நீ அழகாக பிடிக்கிய. விடுங்க விடுங்க. நான் அப்படியே சுருட்டுறேன். கடைசியில் இப்படி பிடிச்சி நீ தைச்ச மாதிரி காமிச்சிருவேன். இது நல்ல கதை இல்லை. அவங்களுக்கு தெரியலையே சுருக்கு சுருக்காக வருதேன்னு பிடிச்சா என்னங்க இப்படிலாம் கல்லாட்டம். கல்லாட்டம் கஷ்டப்பட்டு பிடிச்சா ரொம்ப தான் கஷ்டப்பட்டு தைச்சது நானு. பாத்தியா, சொல்லி கொடுத்தது நானு. இப்போ என்னப்பா இது வந்துக்கிட்டே இருக்கு? அனுமார் கீழே கீழே ஓரம் தைக்கிறது இப்படி தான் இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்கும். இதுக்கே எப்படி சலிச்சிக்கிறீங்க? பெரிய பெரிய சுடிதாரெலாம் எப்படி தைக்கணும் தெரியுமா? ஒரு தையல் போடுறதுக்கே இவ்வளோ சலிப்புன்னா 2 தையல் 3 தையல் போட வேண்டிய இடத்துல வந்துட்டு அவ்வளோ வெளியே இறக்கிடணும். முடியும். அப்பா தச்சிட்டீங்கப்பா. மாற்றி எடுங்க. நானே எடுங்க. சூப்பராக தான் இருக்குது பெட்டிக்கோடு. தெரிஞ்சது சுருக்கு சுருக்கு தையல் தான். மொட்டை பியூட்டி, நான் டெய்லர் ஆகிட்டேன். வெட்டி கொடுத்த நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும். அப்புறம் என்ன சூப்பராக இருக்குப்பா. இதுதான் முன்பக்கம். நல்லா அழகாக இருக்கு. சூப்பராக இருக்குது.